அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க. அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு கயிறை உங்களுடைய தலையை 9 முறை சுற்றி நீங்கள் எரிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல நாள் தீராத கஷ்டமும் தீரும். அதாவது ஒரே இரவில் கூட தீரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகும். நம்ப முடியாத அதிசயம் தினமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது முற்றிலும் உண்மைதாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஏதாவது ஒரு தடைகள் வருது. எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. எந்த பரிகாரம் செய்தும் பலன் கொடுக்கல. உடம்புல நோய்கள் அதிகமாக இருக்குது. தீராத கடன் பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் எதற்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக தோஷங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையிலே செவ்வாய் கிரகம் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. வேறு ஏதாவது தீய சக்திகள், கண் திருஷ்டி இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உடம்புல இருந்தாலும் சரி, இதை செய்வதன் மூலமாக இது அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் போகும். இது அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிட்டுனாலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நம்மளை தேடி வரும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகி நல்ல மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நல்ல ஒரு பணம் காசோட செல்வ செழிப்போட வாழறதுக்கு இது உதவி பண்ணுங்க. நம்ம தொழிலில் நிறைய தடைகள் ஏற்பட்டாலும் சரி, வேலை கிடைக்காம இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாமல் இருப்பீங்க, உடலில் நோய்கள் இருக்குது, இது போல் இருக்கிறவங்க அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க. வீட்டில் யார் வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். இதுக்கு ₹1 கூட செலவு கிடையாது. பூஜை, விரதம், மந்திரம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய உள்ளங்கை இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு, அதாவது நடுவிரல்லேருந்து உங்கள் உள்ளங்கை அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க. நம்ம விளக்குக்கு ஏற்றக்கூடிய திரி அந்த அளவுக்கு உங்களுக்கு நீளமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த அளவு தான் இருக்கணும். உங்களுடைய நடுவிரல்லேருந்து உங்கள் உள்ளங்கை வரைக்கும் இருக்கிற அளவு தான் எடுத்துக்கணும். திரி இல்லைன்னா ஏதாவது ஒரு நூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக திரி போல் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எரியணும் இல்லையா, அதனால் அது திரி போல் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கயிறை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மேட்டு இல்லைன்னா பலகையில் உட்காந்துக்கோங்க. அமைதியான இருக்கிற இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முகம் கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல் உட்காந்துக்கிட்டு இந்த கயிறை உங்களுடைய வலது கையால் உங்கள் கண்ணுக்கு நேராக, அதாவது 2 கண்ணும் பார்ப்பது போல் இந்த கயிறை உங்களுக்கு நேராக தொங்க விடுங்க. அது உங்களுக்கு நேராக இருக்கும். அப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் உங்களை பாடாப்படுத்தி கொண்டு இருக்கிற கஷ்டங்கள் அதையெல்லாம் அந்த திரியை பார்த்து சொல்லுங்கள். அது ஒவ்வொன்றா அந்த திரியை பார்த்து மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிவிட்டு, இது அனைத்தும் என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அதை அந்த திரியை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய வலது கையில் சுருட்டி வச்சுட்டு உங்கள் தலையை சுற்றி இடதுபுறமாக 9 முறை சுற்றுங்க. 9 முறை சுற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த திரியை ஏதாவது ஒரு அகல் விளக்கில் வச்சு அதில் கடுகெண்ணெய் ஊற்றணுங்க. சப்போஸ் உங்ககிட்ட கடுகெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயை அந்த திரி நனைகிற அளவுக்கு ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடுகை அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அது எல்லாமே ஊறட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் அந்த அகல் விளக்கை வச்சு அதில் சின்னதாக கற்பூரம் வைங்க. அது எரியறதுக்கான கற்பூரம் எவ்வளோ தேவைப்படுமோ அது வச்சு எரிய விட்டுடுங்க. அந்த எரியறதை நீங்கள் பார்க்காம, திரும்பி பார்க்காம நேராக வீட்டுக்கு உங்களுடைய முகம், கை, கால் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணிவிட்டு தூங்கணுங்க. அதாவது ஒரே ஒரு ₹5 காயின் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ₹5 இல்லைன்னா ஒரு ரூபாயாக எடுத்துக்கோங்க. 5 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ₹5 காயின் இருந்தாலும் சரி, இல்லை 5 ₹1 இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பில்லோ கடியில் அந்த ₹5 காயினை வச்சுட்டு தூங்கிடுங்க. அவ்வளோதாங்க. மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம வீட்டுக்கிட்டேயே வருவாங்க துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க இல்லையா, ரோடு கூட்டுறதுக்கு, டஸ்ட்பின் வாங்கிறதுக்கு வருவாங்க பாருங்கள். அவங்கக்கிட்ட இந்த ₹5 காயினை நீங்கள் கொடுங்க. இப்படி கொடுப்பதின் மூலமாக இந்த 3 கிரகங்களின் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான், ராகு பகவான், அதே போல் செவ்வாய் பகவான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று செஞ்சுட்டு புதன்கிழமை அன்று ₹5 காசை நம்ம துப்புரவு பணியாளருக்கு கொடுக்கும்
கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்த 3 கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். நமக்கு தீமையை குறைத்து கொண்டு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த கயிறை வந்து நீங்கள் எரிச்சிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 ரூபாயை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு மறுநாள் காலையில் துப்புரவு பணியாளர்களிடம் இதை நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கூட, சுத்தமாக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் குளிக்காமல் கூட நீங்கள் செய்யலாம். இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் எப்படி சொல்லியிருக்கனோ அதே முறையில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை என்னங்க உங்கள் தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு எந்த பூஜை விரதம் எதுவும் கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் கணவருக்காகவும் மனைவிக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்காக கூட நீங்கள் செய்யலாம். யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யணும். இது பார்த்திங்கன்னா ஒரு தாந்திரிக ரகசிய முறை தாங்க. இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்க விஷயந்தான். நிறைய பேருக்கு தெரியல. இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு மறுநாளே நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட நோய்களாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதனால் மறக்காமல் இதை செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீருங்க. கடன் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் உடம்புல நோய்கள் இருக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.